நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அர்ச்சனா, இன்னைக்கு எந்த டிஷர்ட் போட்டுக்கிறது? நீ கொஞ்சம் சொல்ல. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ போட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு இன்னொரு டீ போட்டு கொண்டு வரேன். இது ஆறி போயிடுச்சு. அர்ச்சனா, எனக்கு ஒரு பில் கிடைக்கல. ஏன்? ஒன்னும் இல்ல, அது கிடைக்கல. அப்படியா? ஏன் ஏதாவது சாரி வாங்குனீங்களா? உன்னை பில்ல பாத்தியா தானே கேட்டேன். பில்லுங்கிற சாக்கெல்லாம் விடுங்க, கொடுங்க கொடுங்க. உங்க ரகசியம் எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். சீக்கிரம் கொடுங்க. என் சர்ப்ரைஸ்க்காக நான் வெயிட் பண்றேன். சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ பத்தி பேசுற? கார்த்திக், சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. நான் என்ன அவ்வளவு பெரிய முட்டாளா? கொடுங்க சீக்கிரம். நீங்க என்ன சாரி வாங்கிருக்கீங்க நான் பார்க்க வேண்டாமா? காட்டுங்க. அந்த சாரி நிச்சயமா நீங்க ரெட் கலர் சாரி தான் வாங்கிருப்பீங்க இல்ல? அந்த அந்த சாரி உனக்காக இல்ல. முதல்ல அத கொடுங்க கார்த்திக். எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? இப்ப கொடுப்பீங்க அப்ப கொடுப்பீங்கன்னு. கொடுங்க ப்ளீஸ். அது நான் பிளான் பண்ணது வேற, இப்ப நடக்கிறது வேற. இப்ப நான் என்ன பண்றது? ஜஸ்ட் கிப். அர்ச்சனா, என் லேப்டாப்போட சார்ஜரை காணோம். ஐ திங்க் அத நான் ஹால்லே வச்சிட்டேன் போல. நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஆனா கார்த்திக் சாரி. என்னாச்சு இவருக்கு? ஏன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு? ஓ, ஸ்னேகாவா? நீங்க செஞ்ச உதவிக்கு நன்றி. அழகான சாரி கிஃப்ட் பண்ணதுக்கும் நன்றி. கார்த்திக், அர்ச்சனா, நான் ஒரு நிமிஷத்துல வரேன். டிரைவர் கிட்ட வண்டியில பெட்ரோல் போட சொல்ல நான் மறந்து போயிட்டேன். என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறாரு. யாரோட மெசேஜ் படிச்சு அப்படி சிரிச்சுட்டு இருந்தாரு? அர்ச்சனா, நான் ராகுலுக்கு கால் பண்ணோம். நாங்க இப்ப மீட் பண்றதுக்கு பிளான் பண்றோம். நல்லா மூச்சை உள்ள இழுத்து மெதுவா வெளியில விடணும். நீ இங்க இருக்கிற வரைக்கும் தினமும் யோகா பண்ணணும். மாசமா இருக்கிற பெண்களுக்கு இது நல்ல ஆரோக்கியத்தை தரும். அம்மா, அடடே, வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். அட, வந்தனா வந்திருக்காளா? எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. வணக்கம். வணக்கம்மா, வணக்கம்.
என்ன திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்கீங்க? கோயிலுக்கு வந்தேன், அப்படியே உங்களுக்கு பிரசாதம் கொடுத்துட்டு போலாம். அப்படியா? உள்ள வாங்க ஆ. வாங்க. வாங்க. உட்காருங்க. அம்மா, நான் போய் டீ போட்டு கொண்டு வரேன். அம்மா வந்தனா? அம்மா, போன். அம்மா ஒரு நிமிஷம். வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம் வந்தனா. ஒண்ணுல வந்தனா, காலையில நீ பகவத்கீதை படிக்கணுங்கிறத ஞாபகப்படுத்துறதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன். பாட்டி சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? மா, நான் காலையில எழுந்து குளிச்சுட்டு அதை படிச்சுட்டு தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். அப்படியா? இப்ப அம்மாவோட சேர்ந்து யோகா பண்ணிட்டு இருந்தேன். என்ன வந்தனா, யோகாவா? இல்ல வந்தனா, இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் அது பண்ணக்கூடாது. அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க, அம்மா தான் கத்து கொடுக்கறாங்க. அது சரிதான், ஆனா இந்த நேரத்துல அம்மா, இதனால ஆரோக்கியம் நல்லா இருக்குமா? வந்தனா? அம்மா, அம்மா கூப்பிடுறாங்க, நான் மறுபடியும் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரிம்மா, உடம்ப பாத்துக்க. என்னாச்சு ராதிகா? அது இல்லம்மா, நான் இப்பதான் வந்தனா கிட்ட பேசினேன். அவ என்னடான்னா, அவங்க அம்மா அவளுக்கு யோகா சொல்லி கொடுக்கறதா சொன்னா. அதுக்கு என்னம்மா நீங்க இந்த நேரத்துல கஷ்டமான யோகாசனத்தை எல்லாம் அவ எப்படிமா பண்ணுவா? ராதிகா, நீ இருக்கா பாரு, அவ ஆசனம் எல்லாம் எதுவும் செய்ய மாட்டா. அதுவும் இல்லாம வந்தனா அம்மா முறைப்படி யோகா கத்துக்கிட்டவங்க. தம் பொண்ணுக்கு அவங்க என்ன கத்து கொடுத்தாலும் சரி, அவ நல்லதுக்கு தானே அவங்க சொல்லி கொடுக்க போறாங்க. அப்படி இல்லம்மா, இருந்தாலும் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும். ஒருவேளை ஏதாவது ஏடா கூடமா உன் ஆயிடுச்சுன்னா? மருமகளை பத்தி உனக்கு மட்டும்தான் கவலை இருக்கா? அவங்க வந்தனாவுடைய அம்மாங்கிறத மறந்துடாத. இந்த நேரத்துல ஒரு பொண்ணை எல்லார விட அதிகமா பெத்த தாய் தானமா பாத்துக்குவா. அவங்க தாம் பெத்த பொண்ணை தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. எல்லாத்தையும் அவங்க பாத்துக்குவாங்க. அவங்க வந்தனாவை நல்லா கவனிச்சுக்குவாங்க. அப்புறம் ராதிகா, ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, அடிக்கடி அவளுக்கு ஃபோன் பண்ணி அவளை தொந்தரவு பண்ணாதம்மா. அது அவங்க தப்பா எடுத்துக்கலாம் இல்லையா? நான் சொல்றது புரியுது இல்ல? புரியுதுமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்திக், கொஞ்சம் எந்திரிக்க முடியுமா? நான் பெட் ஸ்ப்ரெட மாத்தணும். ஆ, இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம், விடு. பரவாயில்ல அர்ச்சனா, நானே என்னோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். நீ சீக்கிரமா பெட் ஸ்ப்ரெட்டை மாத்திட. தினம் நான் தானே எடுத்து வைக்கிறேன், இன்னைக்கு என்ன புதுசா? ஒன்றும் இல்லை, அது ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிட்டு இருக்கு. சரி, பரவாயில்ல விடுங்க. நான் உங்களுக்கு போய் லஞ்ச் எடுத்து வைக்கிறேன், இல்லைன்னா மறுபடியும் மறந்துடுவீங்க. ஆ. ம். அர்ச்சனா, நான் டிசைன் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் மாடியிலே வச்சிட்டேன். நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். இன்னைக்கு உங்க மொத்த கவனமும் போன் மேல தான் இருக்கு. யாரும் உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் மெசேஜ் அனுப்புறாங்க.
இல்ல நான் இதெல்லாம் படிக்க கூடாது. என்னாச்சு? ஒண்ணும் இல்லையே. சரி, சாயந்தரம் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே போலான்னு பிளான் பண்ணிருக்கோம். அப்ப சரி, நான் போதும் போதும், எனக்கு தெரியும் உன்னால வர முடியாது. நிச்சயமா வீட்ல ஏதாவது வேலை இருக்கும். எனக்கும் புரியுது, நீ வரதுன்னா ரொம்ப கஷ்டம்ல. ஒண்ணு பண்ணலாமா? நீ வீட்டு வேலை எல்லாத்தையும் பாத்துக்கோ, நான் தனியாவே போய்க்கிறேன். ஓகே, பாய். அம்மா என்னோட வெள்ளை கலர் ஸ்வெட்டர், அப்புறம் ஷால், அப்புறம் கார்த்திகோட ரெயின் கோட் இருந்தா அதையும் எடுத்து வைங்க. 2 நாளுக்காக தானே போறேன், எதுக்காக வாங்கணும்? சரி, பாய். என்ன ஸ்வீட்டார்ட், ரொம்ப சுறுசுறுப்பா இருக்க. மோகன், மவுண்ட் ஆப்ல ரொம்ப குளிரா இருக்கும்ல, அதான் அம்மாக்கு ஃபோன் பண்ணி என்னோட ஸ்வெட்டர் எடுத்து வைக்க சொன்னேன். அப்புறம் உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா. இல்ல நந்தினி, அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. சரி, இருக்கிறத வச்சு நம்ம கிளம்பி போலாம், பரவாயில்ல. ஆக்சுவலா நந்தினி, அதுக்கும் அவசியம் இல்லை. நீ இப்போதைக்கு இதெல்லாம் இப்படியே விட்டுரு. அது வந்து ட்ரிப் கேன்சல் ஆயிடுச்சு. நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்ல, இது இன்னும் ஃபைனலைஸ் ஆகலன்னு. கேன்சலா? ஏன் மோகன்? இல்ல, இப்போதைக்கு இந்த பிளானை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். ஆனா இது நல்ல விஷயம் தானே. ஏன்னா இப்ப நம்ம கிட்ட 4 நாள் லீவ் இருக்கு. அந்த 4 நாள் டைமை நம்ம ஜாலியா இங்கே ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஒருவேளை நம்ம மவுண்ட் அபுக்கு போயிருந்தாலும் அங்க தனியா பேச டைம் கிடைச்சிருக்குமா? சரி, நான் துணிமணி எல்லாத்தையும் திரும்ப எடுத்து வச்சு. அட, இப்ப உன்னை துணியெல்லாம் எடுத்து வைன்னு யார் சொன்னாங்க? அதான் நான் இருக்கேன்ல. நம்ம அப்படியே எங்கேயா வெளியே போயிட்டு வருவோம். மவுண்ட் அபுவிய மறக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு போறோம். என்ன, என் கூட வர பிடிக்கும்ல? கடல் கடந்து போலாமா, இல்ல ஏதாவது மலைக்கு போயிடலாமா? அப்படி இல்லைன்னா காடு ஓகேவா? நீங்க கூட இருந்தா நான் எங்க வேணாலும் வந்துருவேன். என்னடி பென்சில கைமா இருக்கு, கிளம்ப வேணாமா? கொஞ்சம் இருடி, நான் இந்த டிசைன்ஸ்ல எந்த குறையும் இருக்க கூடாதுன்னு பாக்குறேன். உனக்கு தெரியாது, கார்த்திகோட கண்ணு பயங்கரமான கண்ணு. குறை எங்க இருக்குன்னு டக்குன்னு கண்டுபிடிச்சு உடனே சொல்லிடுவாரு. அவரை இம்ப்ரெஸ் பண்ணணும்ன்றதுக்காக படத்தை மிஸ் பண்ணிடாத. ஒண்ணும் இல்ல, கார்த்திக்கு ஃபோன் பண்ணி டிசைன்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஓ அப்படியா? சரி விடு, போன்ல ஒண்ணு பண்ண வேண்டாம், நான் கொரியரே பண்ணிடுறேன். கொரியர் அனுப்புனா ரொம்ப லேட்டா போய் சேரும். டிசைன்ஸ் அர்ஜென்ட்டா வேணும்னாரு, அப்ப நானே கொண்டு போய் கொடுத்துறவா? அப்படியே அவரை பார்த்த மாதிரியும் இருக்கும்ல. இல்ல இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. சரி சரி, எனக்கு புரியுது. அப்படி இல்ல,
நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. சரி சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா. வெளியில போறேன்னு நான் வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வரேன், சரியா? எக்ஸ்கியூஸ் மீ. அப்புறம் நேத்தங்கடா போயிருந்த? ஹலோ ஸ்னேகா. ஒருத்தன் வந்திருந்தான். கார்த்திக், டிசைன்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஓ. நான் இப்ப வெளியில போய்கிட்டு இருக்கேன். அதனால ஆபீஸ்க்கு வந்து டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்துறவா? பட் ஸ்னேகா, நான் இப்போ ஆஃபீஸில் இல்லை, நான் வெளியே இருக்கேன். ஓ, சரி, நீங்கள் வேணா ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுத்துருங்க. இல்லைன்னா நீங்கள் கொரியர் கூட பண்ணலாமே. கொரியரா? ஆனா கொரியர் அனுப்புனா ரொம்ப லேட் ஆகுமே. நான் ஆபீஸ்லயே கொடுத்துடுறேன். இல்லைன்னா நீங்கள் ஒன்று பண்ணுங்களேன். ப்ளூ டெசர்ட் ரெசார்ட் நீங்கள் போகிற வழியில் இருக்கிறதுனா நீங்கள் அங்கேயே வந்து கொடுத்துருங்க. நான் அங்கே தான் இருக்கேன். ப்ளூ டெசர்ட்டா? அது பக்கத்துல தானே இருக்கு. அப்ப நான் அங்கேயே கொண்டு வந்துடுறேன். தேங்க்யூ ஸோ மச். நீ ஒரு வேலை பண்ண. நீ போய் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டு நான் போய் அதுக்குள்ள ஃபைலை கொடுத்துட்டு வந்துடுறேன். கண்டிப்பா நீ வந்துடுவேல. ஏன் உனக்கு இவ்ளோ சந்தேகம்? நீ போ, நான் சீக்கிரம் வந்துடுறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நல்லதா போச்சுடா. ஒரு வழியா எல்லாரையும் மீட் பண்ணிட்டோம். ஆமாண்டா, சரியா சொன்ன. ஆமா. ஆமா. ஏய் கார்த்திக், ஏன் தனியா வந்திருக்க? வைஃப் இல்ல? கேர்ள் ஃப்ரெண்டும் இல்லையா? டேய். கார்த்திக், அட ஸ்னேகா, நீங்களா? டிசைன்ஸை கொடுக்கறதுக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. இவங்க எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். இவங்க ஸ்னேகா. ஹலோ. ஹாய். டிசைன்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு, பாத்துறீங்களா? நீங்க எப்படி சொன்னீங்களோ அதே மாதிரி வரைஞ்சிருக்கேன். ஷூர். ஸ்னேகா, இந்த டிசைன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு வழியா எனக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் பிடிக்கும்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. ஸ்னேகா, உங்க saree ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. வெரி நைஸ். இந்த டிசைன்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிருக்கீங்க. இவ்வளவு கம்மியான நேரத்துல இவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஏன் நீங்க நின்னுட்டு இருக்கீங்க? உட்காருங்க. இல்ல இல்ல, தேங்க்ஸ். நான் உடனே கிளம்பணும். ஸ்னேகா, கிளம்புறேன். ஸ்னேகா, உங்களுக்கு கால்ல சுளுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பக்கத்துல ஏதாவது டாக்டர் கிட்ட போலாமா? வரீங்களா? இல்ல கார்த்திக், ப்ளீஸ், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நான் போற வழியில ஆயில்மெண்ட் ஏதாவது வாங்கிக்கிறேன், நான் போட்டுக்கிறேன். நீங்க இந்த மாதிரி அலட்சியமாலாம் இருக்க கூடாது. தயவு செஞ்சு டாக்டரை போய் பாருங்க. ஆமா ஸ்னேகா, உடனே ஏதாவது டாக்டர் கிட்ட போகலாம். நீங்க தேவையில்லாம ரிஸ்க் எடுக்காதீங்க.